வெறும் கையை வீசினும் மலை ஏறிட்டு ஜெரி பாத்தியா சொரிய பாத்தியான்னு கேட்டுட்டு இருக்கேன். அறிவு கட்ட பரவாயில்ல, கஷ்டப்பட்டாது நம்ம முஸ்த பஃபோலோவுக்காக உயிரை குத்தாது உயிர் நம்ம உயிரை குத்துட்டா யாரா வீடியோ எடுப்பா, யாரா வீடியோ பாப்பா? ஐயோ மகனே, அதை பத்தி யோசிக்க வேண்டிய இந்த மாதிரி திடீர்னு அறிவாளியா பேசாத, செருப்பால அடிப்பேன். வாடா மேல ஏறலாம். ஏய் கொடை இருக்குடா, வாடா பாத்துக்கலாம் வாடா. ஏய் என்ன தூக்கின்னு போவேண்ணா. ஏய் சி எழுந்துடா எழுந்துடா. மம்மி மம்மி நீ வந்து பெரியவன்டா என்னோட. தண்ணி முக்கியம். தண்ணி முக்கியமா? மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் இல்ல இல்ல இல்ல. ஏன்பா யாருப்பா நீ? இந்த ராஜா ஆனந்த கோன். வா முடியலங்க, பாதி தூரம் வந்தோம். இப்போ ஒருத்தர் பாசிட்டிவா சொல்லிட்டு போறாரு. எப்படி பாசிட்டிவா சொன்னாருன்னா, பாதி இருந்துக்கே நாக்கு வெளியே வந்துச்சு. எப்படி மூச்சு வாங்குது தெரியுதுங்களா? செமையா மூச்சு வாங்குது ப்ரோ. இன்னும் பாதி தான் ப்ரோ. இப்போ எப்படி நடந்துருந்தீங்களா அதான் அப்படின்னு சொன்னாரு. ப்ரோ இதுதான் கீழே இருந்தே சொல்லுங்கிறாங்க 2 கிலோமீட்டர்னு சொல்லிட்டு. எவ்வளோ தூரம் ப்ரோ கேட்டேன். அவர் ஒரு உண்மையை சொன்னார். நீங்கள் இப்போ ஏறி வந்தது ஒரு 30 இருக்குன்னா நீங்கள் இன்னும் போக வேண்டியது ஒரு 30, 40, 70% இருக்குது ப்ரோ அப்படி சொல்லிட்டாரு. ஐயோ உலகத்து வர வாய் முடியலை. ஆனால் பாதி வந்துட்டோம். ஒரு 50 to 60% ஏறியாச்சு. இன்னும் கொஞ்சம் தான், இன்னும் பாதி தான் இருக்குது. 1700 1500 படி சொன்னாங்க. அதிகமாகவே இருக்குது, அதிகமான படி தான். பட் ஆனால் இந்த வியூ வேறு லெவலான ஒரு வியூ. 2 கண்ணு வந்து பத்தாது. அந்த ராஜா வந்து இதை பார்த்துட்டு தான் கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஒரு 12-13 பேர்கிட்ட இந்த கோட்டையை வந்து ஆட்சி செஞ்சுருக்காங்க. 8 வருஷமா முகலாயர் போர் தொடுத்து அதுக்கப்புறம் வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. சிவாஜி அவங்க 3வது சன்னை அதுக்குள்ளார ஓடிட்டாரு. பட் ஆனால் எல்லாருமே இந்த இடத்த பிடிக்கணும்னு நினச்சது. செம ஹைலி செக்யூர்டு அண்ட் இந்த வியூ வா. இப்போ வந்து நம்ம கோட்டைக்கு பின்னாடி பக்கம் இருக்கோம். கோட்டைக்கு முன்னாடி பக்கம் போகணும். அங்கேருந்து பார்த்தோம்னா ராணி கோட்டை தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரில, பட் போகலாம். அடுத்தது இப்போ நம்ம போகிற இடம் வந்து அந்த இது படிக்கட்டை தூக்குற இடம். ட்ராப் என்ன சொல்லுவாங்க படிக்கட்டுக்கு? ஸ்டெப்ஸ். ட்ராப் ஸ்டெப்ஸ். அங்கே தான் போகிறோம் அடுத்தது. அது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. வாங்க போகலாம். ப்ரோ 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 என் ஃப்ரெண்டு ஜெரி பார்த்தீங்களா? ப்ரோ ஜெரி உங்கள் இனத்தை சேர்ந்தவன் தான், பார்த்தீங்களா? நானே பசிக்குதுன்ட்டு அங்கே சுத்திட்டு வந்துட்டு இருக்கேன். யாராவது எவனாவது வச்சுட்டுருக்கான்ட்டு வெறும் கையை வீசினும் மலை ஏறிட்டு ஜெரி பாத்தியா சொரிய பாத்தியான்னு கேட்டுட்டு இருக்கேன். அறிவு கட்ட போடா, அப்படி ஏதாவது சொல்லிட போறேன். தலைவன் டென்ஷன் ஆகி அச்சுருவான் போல. இது ஜெரி எங்கே போனான்னு தெரில. எனக்கு முன்னாடி போயிட்டான், இருக்கானா இல்லையான்னு தெரில. காய்ஸ் ஃபைனலி நம்ம வந்து அந்த கோட்டையோட ஸ்டார்டிங் பிளேஸுக்கு வந்துட்டோம். இந்த படிக்கட்டு ஏறி போனீங்கன்னா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு ஏணி இருக்கும். ஐ மீன் கிராஸ் பண்ணி போகிற ஒரு பிரிட்ஜ் இருக்கும். ஏணியில் பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜு வந்து இப்போ கட்டிட்டாங்க. பட் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா ரோப் கட்டி இழுத்துருவாங்க. ஸோ யாராவது போருக்கோ இல்லை யாராவது ஆட்கள் வந்தாங்களோ, எனிமிஸ் வந்தாங்கன்னா மேலேருந்து அடிச்சு இங்கேயே பாதி பேரும் முச்சு விட்டுருவாங்க. இது ஏறும் போதே பாதி பேர் செத்துருவான். அவனும் இங்கே வந்த அப்புறம் பாதி பேர் அடிச்சு காலி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே தாண்டி போகிறதுன்றது இம்பாசிபிளான ஒரு விஷயம். அதனால தான் சிவாஜி வந்து இந்த இடத்துக்கு வந்து ஒரு பயங்கரமான புகழாரம் சூட்டினார் போல இருக்கு. ஸோ வந்தாச்சு. இங்கேருந்து அங்கே தான் இருக்குது ராணி மலை. ஸோ ராணியோட கோட்டை அங்கே இருக்குது. தென் இப்போது டைம் ஆயிடுச்சு. நம்மளால் இப்போது உள்ளே போயிட்டு விளாக் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து வீடியோ வந்து டக்குன்னு எடுத்துட முடியும். ஸோ எல்லாரையும் இப்போ விசில் வச்சுட்ருக்காங்க. நம்ம உடனே உள்ளே போயிட்டு கடன்னு வீடியோ எடுத்து என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து டீட்டெயிலாக போட்டு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேசணும். ஸோ ஆனால் அதுவே பண்ண முடியுமான்னு தெரில. ஆல்ரெடி ஒருத்தன் டொயின் ஆகிட்டான். டொண்டனான் இந்த கண்ணாடி இன்னும் குறைச்சல இல்லை. சரி கைஸ், மேலே போயிட்டு உங்களுக்காக கடன்னு வீடியோ எடுக்கிறேன்.
ஃபைனலி மேலே ஏறி இறங்கிட்டோம். உண்மையிலேயே பயங்கரமான ஒரு ஸ்ட்ரக்சர். சும்மா இறங்கும் போது தான் தெரிஞ்சுது கால் ரெண்டும். உண்மையிலேயே நான் டான்ஸ் ஆட மாட்டேன், ஆனால் என் கால் மட்டும் தனியாக அந்த டிஸ்கோ 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 டிஸ்கோன்னு ஆடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1/2 hour உட்காந்துட்டு இருக்கேன், இன்னும் ஆடிட்டு இருக்கு கால். என்னால் ஒன்றுமே முடியல. பட் ஆனால் சரியான ஸ்ட்ரக்சரு. அந்த ராஜா ஆனந்த கோன் அவரை பார்த்தா ஒரே ஒரு பாட்டு தான் பாடணும். யாரா அந்த கோனு, அட நான் தான் அந்த கோனு. அவர் அந்த மாதிரி பாடலாம், அவர் தைரியமாக அந்த மாதிரி கட்டி வச்சிருக்காப்புல தலைவன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தமிழ் தான் கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கிட்டத்தட்ட 13 பேர் கையில் போனதில் அதில் ஒரு ஆள் தான் சிவாஜி. இப்போ சிவாஜி இங்கே வந்து ஆட்சி செஞ்சாருன்னு சொல்லிட்டு தான் இது வந்து யுனெஸ்கோ எடுத்திருக்கு. ஸோ ஆனால் இதில் வந்து இதை முழுக்க கட்டின பெருமையும் இந்த ஐடியாலஜியுமே வந்து தமிழர்களுக்கு தான் சேரும். ஸோ அதை நினச்சி எனக்கு பெருமையாக இருக்குது. கன்று மாதிரி நிற்குது. கிட்டத்தட்ட 13க்கு மேற்பட்ட ஆட்கள் வந்து இதை கேப்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ எத்தனை போர் நடந்திருக்கும். முகலாயர் வந்து கிட்டத்தட்ட 8 வருஷமாக போர் தொட்டாராம். இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து தேசிங்க ராஜா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் பேர் தேசிங்க இல்லை, அவர் பேர் வந்து வேற. ஆக்சுவலி வேற இல்லை, பிரித்து எழுதுங்க தேஜ் சிங். ஆனால் இவங்க வந்து நம்ம ஆளுங்க சேர்த்து தேசிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதான் நீங்கள் நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கெலாம் கிடைச்சாங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைச்சாங்க. கஷ்டப்பட்டாது நம்ம மிஸ்டர் பஃபலோவுக்காக உயிரை கொடுத்தாது உயிரை இது பண்றோம்டா. மிஸ்டர் பஃபலோ நம்ம உயிரை கொடுத்துட்டா யாரா வீடியோ எடுப்பா, யாரா வீடியோ பாப்பா. இந்த மாதிரி திடீர் அறிவாளியா பேசாத, செருப்பால இருப்பேன்.